Hi students, MCQ number 13. A radioactive nucleus having initial mass number A and atomic number Z emits two alpha particles and two positrons. Positron means beta plus particle. The ratio of the number of neutrons to that of the protons in the final resulting nucleus will be. It is a very interesting question, very important question for the competitive entrance examinations. இப்போ இந்த மாதிரி சம் வந்து நிறைய நம்ம எடுத்து செய்ய நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும் நியூக்ளியர் பிசிக்ஸ்ல. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, பேரண்ட் நியூக்ளியஸ் எப்பவுமே நம்ம எக்ஸ் இசட் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஆல்பா டிகே, ஓகேவா, அதாவது ஆல்பா டிகே ப்ராசஸ் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ் இஸ் த எலிமெண்ட் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் இசட் அண்ட் மாஸ் நம்பர் ஏ, ஓகேவா. இது வந்து ஆஃப்டர் எமிட்டிங் an alpha particle it will become a new element y plus helium 24, ஓகேவா, helium 24. இதுதான் ஆல்பா பார்ட்டிகல், இதுதான் ஆல்பா பார்ட்டிகல். அப்போ ஒரு ஆல்பா பார்ட்டிகல் வந்து எக்ஸ்ங்கிற நியூக்ளியஸ்ல இருந்து வெளியில போகும்போது சார்ஜ் நம்பர் எவ்வளவு குறையும்பா? 2 குறையுமா? அப்ப z will become z minus 2 தானே. அப்ப இது வந்து z minus 2. அதே மாதிரி ஒரு ஆல்பா பார்ட்டிகல் வெளியில போறதால மாஸ் எவ்வளவு குறையும்? 4 யூனிட்ஸ் குறையுது. அப்ப a minus 4. அப்ப a minus 4. இப்போ நீங்க லெஃப்ட் சைடும் எழுதலாம், இதை ரைட் சைடும் எழுதலாம். நம்ம ஸ்பேஸ்க்காக நான் ரைட் சைடு டாப்ல எழுதிருக்கிறேன் எல்லாமே, அது கொஞ்சம் ஸ்பேஷியஸா இருக்கும், அவ்வளவுதான், ஓகேவா. இப்போ பீட்டா பிளஸ் டிகே, பாசிட்ரான் டிகே, இது பேர் என்ன? பீட்டா பிளஸ் டிகே. அப்போ பாசிட்ரான் டிகே ப்ராசஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அப்போ ஒரு எக்ஸ்ங்கிற எலிமெண்ட் பேரண்ட் நியூக்ளியஸ் ஹேவிங் அட்டாமிக் நம்பர் இசட் அண்ட் மாஸ் நம்பர் ஏ, ஸோ இட் இஸ் அண்டர்கோயிங் எ டிரான்சிஷன். இப்போ டாட்டர் நியூக்ளியஸ் வந்து y பிளஸ் E10, இது வந்து பிளஸ் 1, ஓகே. இதுதான் பாசிட்ரான், இதுதான் பாசிட்ரான் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு பீட்டா பிளஸ் பார்ட்டிகல் அப்படிங்கிற பேர் இருக்குது, இதுதான் பாசிட்ரான். இப்போ பாசிட்ரான் வெளியில வர்றதுனால பாருங்களேன், சார்ஜ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஒன்னு குறையுதுப்பா. அப்போ இது வந்து Z minus 1. மாஸ் நம்பர் 0 தான பாசிட்ரானுக்கு, அதனால a minus 0ங்கிறது என்ன? a itself. There is no change in the mass number, ஓகேவா. இப்போ நம்ம ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ், ஃபைனல் ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதோடைய மாஸ் நம்பரையும் சார்ஜ் நம்பரையும் நம்ம கண்டுபிடிக்கணும், புரியுதா. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன், இங்க பாருங்க, சார்ஜ் நம்பர், அதாவது அட்டாமிக் நம்பர், சார்ஜ் நம்பர்னா, ஓகேவா, ஆஃப் ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இத கண்டுபிடிக்கிறேன். இட் இஸ் given by z dash னு எடுத்துக்கிறேன். சார்ஜ் நம்பர் அட்டாமிக் நம்பர் ஆஃப் தி ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ்க்கு z dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ this is equal to அதோட பேரண்ட் நியூக்ளியஸ் உடைய சார்ஜ் நம்பரை ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், z அப்படின்னு போட்டுறணும், புரியுதா. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்பா டிகேல வந்து z minus 2 தானே. அப்ப 2 குறையுது இல்லையா, அதனால நான் என்ன பண்றேன், z minus 2 குறையுது. ஒரு ஆல்பா டிகேவுக்கு எவ்வளவு குறையுது? 2 யூனிட்ல சார்ஜ் குறையுது. அப்ப எத்தனை ஆல்பா டிகேன்னு கொடுத்திருக்காங்க? 2 ஆல்பா டிகே கொடுத்திருக்காங்கல்ல. அப்ப -2 into இங்க 2 அப்படின்னு போட்டுக்கணும். இதே 3 ஆல்பா டிகே இருந்துச்சுன்னா -2 into 3. 5 ஆல்பா டிகேனா -2 into 5. இதுதான் ஈஸி, எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அதோட ஒரிஜினல் சார்ஜ் நம்பர் -2 எவ்வளவு குறையுதோ அதை எழுதிக்கோங்க. ஒரு ஆல்பா டிகேக்கு எழுதிட்டு இன்டு நம்பர் ஆஃப் ஆல்பா டிகேஸ் எப்பவுமே பிராக்கெட்ல போடுங்க, ரைட்டா. சரி, இது வந்து 2 ஆல்பா டிகே, அப்புறம் வந்து 2 பாசிட்ரான், 2 பீட்டா டிகே, புரியுதா. ஒரு பீட்டா டிகேல உங்களுக்கு சார்ஜ் நம்பர் எவ்வளவு குறையுது? 1 குறையுது இல்லையா. அப்ப நெக்ஸ்ட் வந்து -1. இது வந்து ஒரு பீட்டா டிகேக்கு -1. அப்ப எத்தனை பாசிட்ரான்? இது வந்து 2. அப்ப this is equal to z minus 2 into 2 வந்து 4. அப்ப z minus 4. இது minus of 1 into 2. அப்ப this is equal to z minus 6. இது ஃபர்ஸ்ட் புரிஞ்சதா உங்களுக்கு?
இதுதான் ஃபர்ஸ்ட் புரியணும்ப்பா உங்களுக்கு. ஒரிஜினல் பேரண்ட் நியூக்ளியஸோட சார்ஜ் நம்பரை எப்பவுமே இசட்னு போட்டுக்கோங்க. இசட் மைனஸ் சம்திங், அதுதான் இசட் டேஷ். அப்ப இசட் டேஷ் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் அந்த சம்திங் என்ன, ஆல்பா டிகேல -2 ஒரு ஆல்பா டிகேக்கு, அப்ப 2 ஆல்பா டிகே. -1 எப்போ பாசிட்ரான் டிகேல, அப்ப 2 பாசிட்ரான் டிகேக்கு -1 × 2 போட்டீங்கன்னா -2 2s are 4, அப்ப -4 வந்துரும், -2 வந்துரும். அப்ப -4 -2 ஆட் பண்ணா z -6. அப்ப இத தரவா புரிஞ்சுக்கோங்க. அப்ப ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இருக்குல்லப்பா, ஃபைனல் நியூக்ளியஸ், அதோட சார்ஜ் நம்பர் அட்டாமிக் நம்பரை இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அது என்ன, ஒரிஜினல் z -6 இருக்கணும். புரியுதா? சரி, இப்போ மாஸ் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ், மாஸ் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இதே மாதிரி போடுங்க. ஃபார்முலா a அப்படின்னு எடுத்துட்டு போடணும். அப்ப ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இஸ், நம்ம a டேஷ்னு எடுத்துக்கிறோம், a டேஷ். அப்ப அது ஒரிஜினல் மாஸ் நம்பர் என்னப்பா, a தானே, a ன்னு எடுத்துக்கலாமா? அப்ப ஆல்பா டிகேல மாஸ் நம்பர் எவ்வளவு குறையுது, 4 யூனிட் குறையுது. அதனால நான் -4 போடுறேன் ஆல்பா டிகேக்கு. ஒரு ஆல்பா டிகேக்கு -4. எத்தனை ஆல்பா டிகே இருக்கு, 2. அதனால பிராக்கெட்ல 2. புரியுதா? அடுத்து மைனஸ் பீட்டா டிகேல மாஸ் நம்பர் குறையல. பீட்டா பிளஸ்னா என்ன, பாசிட்ரான், அதுக்கு மாஸ் 0 யூனிட் தான். அதனால அது -0. ஓகே, 0 × 2 is 0. அப்ப this is equal to a -8. a -8. இப்போ பேசிக்கா புரிய வேண்டியது இந்த 2 பாயிண்ட் தான். அப்ப ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, அதோட அட்டாமிக் நம்பர் என்ன, சார்ஜ் நம்பர். சார்ஜ் நம்பர்ங்கிறது வந்து z -6. புரியுதா? மாஸ் நம்பர் என்ன, மாஸ் நம்பர்ங்கிறது என்ன, a -8. இந்த மாஸ் நம்பர்ங்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ் தானே. புரியுதா? இப்போ நான் என்ன எழுத போறேன், நல்லா கவனிங்க. சார்ஜ் நம்பர் ஆஃப் த நியூக்ளியஸ் இஸ் z -6 பா, z -6. அப்போ இப்போ நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் in final nucleus, number of protons in final nucleus. Okay, that is equal to charge number. That is equal to what, charge number. That is equal to what, charge number of the resulting nucleus என்ன வந்திருக்கு, z -6. இதுதான் z -6. இது என்ன, number of protons. புரியுதா? நல்ல கவனமா தெரிஞ்சுக்கோங்க, number of protons தான் இது. அடுத்து இந்த மாஸ் நம்பர் இருக்கு இல்லையா, மாஸ் நம்பர் ஆஃப் த ரிசல்ட்டிங் நியூக்ளியஸ். அப்ப நம்பர் ஆஃப் ஓகே புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ், இதுதான மாஸ் நம்பர். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் நம்பர். மாஸ் நம்பர்னா என்ன சொல்லுவோம் நம்ம, டோட்டல் நியூக்ளியான்ஸ். அப்ப நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸோட நம்பர் தான் மாஸ் நம்பர். அதுதான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், மாஸ் நம்பர் a -8 ன்னு போட்டுருக்கோம். அப்ப that is equal to what, a -8. Therefore number of neutrons is equal to the total number a -8 minus number of protons என்ன, z -6. இந்த ஸ்டெப்பை கொஞ்சம் ஸ்லோவா நிதானமா புரிஞ்சுக்கோங்க. நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற எல்லா பார்ட்டிகிள்ஸுக்கும் கொடுக்கிற பொதுவான நேம் என்ன, நியூக்ளியான்ஸ். அதுல புரோட்டான்ஸும் இருக்கும் நியூட்ரான்ஸும் இருக்கும். அந்த டோட்டல் நம்பருக்கு பேர் தான் மாஸ் நம்பர். அப்ப மாஸ் நம்பர்ங்கிறது என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் பிளஸ் நியூட்ரான்ஸ். அது எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம், a -8 ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல புரோட்டானும் இருக்கு நியூட்ரான்ஸும் இருக்கு இல்லையா, நம்மளுக்கு தேவை ஒன்லி நியூட்ரான்ஸ். அப்ப நியூட்ரான்ஸ்ங்கிறது இந்த டோட்டல் மாஸ் நம்பர் மைனஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ். புரியுதா? அதனால a -8 மைனஸ் ஆஃப் z -6. புரியுதா? அப்ப நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கு பாத்தீங்களாப்பா. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு, இந்த a இருக்குது அப்படியே வச்சுக்கோங்க, இங்க -8 இருக்குது, அப்புறம் இங்க என்ன இருக்குது, -z இருக்குது. அப்ப a மைனஸ், இந்த -z முன்னாடி போட்டுறேன், a இந்த -z வந்துருச்சு, ரைட்டா? இங்க -8 இருக்குது, அப்ப -8 இருக்குது, இங்க மைனஸ் ஆஃப் மைனஸ் இருக்குது, +6 ஆயிரும், +6. அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு a -z -2. புரியுதா? அப்ப இது வந்து நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம், அது z -6. இது வந்து என்ன,
நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். புரியுதா? இப்போ என்ன கேட்டிருக்கிறாங்க, the ratio of number of neutrons to that of protons. அப்ப neutron number divided by proton number. அப்போ number of neutrons, ஓகேவா, divided by number of protons. இந்த ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப ரிசல்ட்டிங் நியூக்ளியஸோட நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாத்தீங்களா? a minus z minus 2. அப்ப a minus z minus 2 divided by number of protons நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? z minus 6 தானே. அப்ப அது டினாமினேட்டர்ல z minus 6. இதுதான் ஆன்சர். இப்ப செக் பண்ணுவோம். இப்ப a minus z minus 4 இது தப்பு. a minus z minus 2 நியூமரேட்டர் கரெக்ட். z minus 6 டினாமினேட்டரும் கரெக்ட். அப்போ we have successfully got the answer. புரியுதா? இது ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம போட்டு இதை சால்வ் பண்ண முடியும். அப்ப therefore எந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன்? ஆப்ஷன் B is the correct answer. So option B is the correct answer. பாருங்க இதுல எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கு பாத்தீங்களா? இந்த சம் வந்து வேற ஃபார்மேட்ல அடிக்கடி கேக்குறாங்கப்பா. வேற ஃபார்மேட்லனா எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க, நம்பரே கொடுத்துருவாங்க. இந்த நம்பரே கொடுத்துருவாங்க. புரியுதா? நம்பர்ஸ் கொடுத்துருவாங்க. அதனால இது வந்து எக்ஸ்ட்ரீம்லி சூப்பர் பட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம்ப்பா. அதாவது ஒரு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட், காம்படிட்டிவ் ஸ்பிரிட் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி. புரியுதா? அப்ப இந்த சம்மை வந்து நம்ம திரும்ப திரும்ப செஞ்சு பார்த்தோம்னா தான் வேற இதை விட ஈக்குவல் லெவலோ ஹையர் லெவல் ப்ராப்ளமோ போறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட் வெல். ஃபைன்.